அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். ரைட், நாம் இறுதி வகுப்பில் முக்கியமான 2 விடயம், தீர்வை வருமான வரி சம்பந்தமாக கற்றிருந்தோம். இன்று அந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியான 2 விடயங்கள் காணப்படுகின்றது. வெட்வரி, பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி, வட்டி. இந்த 2 விடயத்தையும் பற்றி பார்க்க இருக்கின்றோம். அப்ப நேரடியாக இந்த பாடத்திட்டத்திற்குள் செல்வோம். வெட்வரி. வெட்வரி என்று சொன்ன பிள்ளைகள் பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி. அதாவது இப்ப நீங்க ஒரு உங்களுக்கு தெரியும், இப்ப கரண்ட் பில் இல்லாட்டி ஒரு தண்ணி பில் எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த பில் வரும்போது அந்த பாருங்க வெட்வரி என்று போட்டிருப்பான். அல்லது நீங்கள் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, லைன் ஃபோன் ஒன்று யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதில் பில் வரும்போது அந்த பில்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளவுக்கு இந்த மாதத்துக்கு பேசி கொண்டிருக்கீங்க, அதற்கான வெட்வரி எவ்வளவு, செலுத்த வேண்டிய மொத்த தொகை எவ்வளவு என்று உங்களுக்கு அந்த பில்லில் என்ன செய்யப்படும், வெட்வரி என்று போடப்பட்டிருக்கும். அந்த வெட்வரி தான் பெறுமதி சேர்க்கப்பட்ட வரியாக இருக்கும். அது சம்பந்தமான ஒரு உதாரணம் ஒன்று நான் நோட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஒரு வீட்டின் மாத தொலைபேசி கட்டணத்திற்காக அறவிடப்படும் பணம் ரூபாய் 1200. அப்போ மாதத்துக்கு 1200க்கு கோல் பேசி கொண்டிருக்காங்க. ஆக இருக்கும் அதே வேளை அதற்காக அறவிடப்படும் பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி சதவீதம் 10% எனின் செலுத்தப்பட வேண்டிய சிட்டையின் பெருமானம், சிட்டை என்று சொன்ன அந்த பில், எவ்வளவு பணம் செலுத்த வேண்டும். அப்ப முதலாவது உங்களுக்கு தெரியணும் வெட்வரி, அந்த பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி எவ்வளவு என்று கண்டுபிடிக்க வேண்டும். நீங்க ரூபாய் 100க்கு கோல் பேசி இருப்பீங்க என்று சொன்னா வரி பணம் வெட்வரியாக 10 ரூபாய் கட்ட வேண்டும். ஆனா பேசின தொகை 1200 என்று சொல்லப்படுது. 1200ஆல பெருக்கணும். அப்ப 2 பூஜ்ஜியமும் 2 பூஜ்ஜியமும் வெட்டுப்பட்டா 12 10ஆல் பெருக்கும் போது ரூபாய் 120 வெட்வரியாக இருக்கும். ஆனா கேள்வி என்ன, செலுத்த வேண்டிய மொத்த தொகை பணம், செலுத்த வேண்டிய மொத்த பணம் என்று நீங்க ஃபுல்லா விரிவா எழுதி கொள்ளுங்க. அப்படி என்று சொன்னால் அந்த மாதத்துக்கான கட்டணம் 1200, அதற்கான வெட்வரி 120. அப்போ ரெண்டையும் கூட்டும் போது 1320 என்று வரும். அப்போ இவ்வாறு தான் ஒரு பகுதி ஒன்றுல இந்த வெட்வரி சம்பந்தமான சில கேள்விகள் உங்களுக்கு வரும். அப்போ இந்த உதாரணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போது முக்கியமான விடயம் இந்த வட்டி சம்பந்தமாக இப்போது பார்ப்போம். ரைட், இப்ப சிறிய தலைப்பை பாருங்க. இந்த சதவீதம் என்ற பாடத்தினுடைய இறுதி தலைப்பு வட்டி. இந்த வட்டி என்று சொன்னா இந்த வட்டி 2 வகைப்படும். ஒன்று எளிய வட்டி, கூட்டு வட்டி. 10ஆம் ஆண்டுல எளிய வட்டி சம்பந்தமாக இருக்கு. ஓஎல் என்ற பாடத்திலையும் தரம் 11லையும் சதவீதம் என்ற அலகு காணப்படுகின்றது. அங்கு கூட்டு வட்டி சம்பந்தமாக இருக்கு. அப்ப வட்டி 2 வகைப்படும். ஒன்று எளிய வட்டி, இன்னொன்று கூட்டு வட்டி. எளிய வட்டி, இப்ப வட்டி என்று சொன்னா பிள்ளைகள் மாதம் தோறும் இல்லாட்டி ஆண்டு தோறும், சரிதானே, மாதத்துக்கு மாதம் வட்டி எடுப்பாங்க, இல்லாட்டி வருஷத்துக்கு வருஷம் வட்டி எடுப்பாங்க. இப்படி மாதம் தோறும் அல்லது ஆண்டு தோறும் நாம் எடுக்கிற அந்த லோன், சரிதானே, நம்ம எடுக்கிற அந்த தொடக்க பணத்துக்கு அமைவாக கட்டக்கூடிய அந்த வட்டி தான் எளிய வட்டியாக இருக்கும். இந்த எளிய வட்டி ஒருபோதும் மாறாது. இப்போ ஒரு வருஷ வட்டி 500 என்று சொன்னால் 2 ஆண்டுக்கான மொத்த வட்டியை கேட்டால் 500 2ஆல் பெருக்கும் போது 1000 என்று வரும். 10 ஆண்டுக்கான வட்டியை கேட்டால் 500, ஒரு வருட வட்டி 500 10ஆல் பெருக்கும் போது 5000. இப்படி அந்த 1ஆம் ஆண்டு வட்டி மாறாம அதை வைத்து நம்ம எத்தனை வருஷத்துக்குரிய வட்டியையும் கணிப்பீடு செய்து கொள்ள முடியும். ஆனால் கூட்டு வட்டிக்கு அவ்வாறு செய்ய முடியாது. அது தரம் 11இல் கற்கும் போது அந்த விடயம் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இப்போது எளிய வட்டி என்றால் என்னங்கிறத நான் நோட் தந்திருக்கேன். இதை பார்த்து எழுதி கொள்ள வேண்டும். மாதம் தோறும் அல்லது ஆண்டு தோறும் வட்டியை கணிக்கும் போது அதற்கு அடிப்படையாய் அமைந்த அந்த தொடக்க பணம், ஆரம்ப
மாத்திரம் கருதப்படும் எனின் அவ்வாறு கணிக்கப்படும் வட்டி தான் எளிய வட்டி என்று அழைக்கப்படும். அப்ப அது சம்பந்தமான சில பயிற்சிகளை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது பயிற்சியை பாருங்க. முதலாவது உதாரணம், ஓர் ஆண்டிற்கு 12% எளிய வட்டி. அப்ப முன்னுக்கு பார்க்கணும் ஆண்டு வட்டி வீதமா மாத வட்டி வீதமாங்கிறத பார்க்கணும். அப்ப இது வருட வட்டி வீதம் 12% என்று சொல்லப்படுது. அதன் கீழ் ரூபாய் 5000 கடன் எடுத்த ஒருவர் 3 ஆண்டுகளில் கிடைக்கும் வட்டி யாது? 3 வருஷத்துக்கு எவ்வளவு வட்டி கட்ட வேண்டும் என்று கேட்கணும். அப்ப இதுல கருத்து, நீங்க 100 ரூபாய் லோன் எடுத்தா ஒரு வருஷத்துக்கு 12 ரூபா வட்டி கட்டணும். 20% என்றா 100 ரூபாய் லோன் எடுத்தா ரூபாய் 20 ஒரு வருஷத்துக்கு வட்டி கட்ட வேண்டும். அப்ப முதலாவது ஓராண்டு வட்டியை பார்ப்போம். ஓராண்டு வட்டி அதாவது ஒரு வருஷத்துக்குரிய வட்டி. அப்ப நீங்க 100 ரூபாய் லோன் எடுத்தா ஒரு வருஷத்துக்குரிய வட்டி 12 ரூபாண்டா எடுத்த லோன் எவ்வளவு? 5000. அப்ப எடுத்த லோனால தான் பெருக்கணும். பெருக்கும் போது ஒரு வருஷத்துக்குரிய வட்டி வரும் 12 60, ஒரு சைபரை விட்டோம் சேர்த்தோம் என்றால் 600 என்று வரும். இப்ப கேள்வி 3 ஆண்டுக்கான வட்டி என்பதனால அந்த வசனத்தை எழுத வேண்டும். 3 ஆண்டுக்கான வட்டி சமன் ஒரு வருட வட்டியை 3ஆல் பெருக்க வேண்டும். பெருக்கும் போது 3 ஆண்டுக்கான வட்டி 1800 என்று வரும். அல்லது நீங்க நேரடியாகவும் விடை எழுதி கொள்ள முடியும். 3 ஆண்டுக்கான வட்டி என்று போட்டிங்க என்று சொன்னா இதே பின்னத்தை போட்டு தரையை போட்டு 3 என்று போட வேண்டும். போட்டிங்க என்று சொன்னா ஒரு வரியோட 3 ஆண்டுக்கான வட்டி பணம் 1800 வரும். சில நேரம் 3 ஆண்டுகளின் பின் செலுத்த வேண்டிய மொத்த பணம் எவ்வளவு என்று கேட்டால் எடுத்த லோனோட 3 ஆண்டுக்கான வட்டியை கூட்டும் போது செலுத்த வேண்டிய மொத்த தொகை பணம் கிடைக்கும். அப்ப கேள்விக்கு ஏற்றவாறு விடையை கண்டுபிடிக்க வேண்டும். மேலும் சில உதாரணங்களை பற்றி பார்ப்போம். இரண்டாவது உதாரணத்தை பாருங்கடா. ஒரு மாதத்திற்கு 3% ரூபாய் 2500 இற்காக ஒரு ஆண்டு 5 மாதங்களில் செலுத்த வேண்டிய எளிய வட்டியை காண்க. ஒரு வருஷமும் 5 மாதத்துக்கு செலுத்த வேண்டிய எளிய வட்டியை கேட்டா பிள்ளைகள் ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க விளங்கிக் கொள்ளணும். தரப்பட்ட சதவீதம் மாத சதவீதம்ங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கேள்வி ஒரு வருஷம் 5 மாதம் என்றா ஒரு வருடம் எத்தனை மாதம்? 12. அங்கே 5 மாதம் இருக்கு. அப்ப 17 மாதம் மொத்தம். அப்ப நேரடியாக கண்டுபிடிப்போம். அல்லது நீங்க ஒரு மாத வட்டியை கண்டு போட்டு 17ஆல் பெருக்கினாலும் 17 மாதத்துக்குரிய வட்டி வரும். சரிதானே? ஸோ நான் மொத்தமாக 17 மாதத்திற்கான வட்டியை பார்க்க போறேன். 17 மாதத்திற்கான வட்டி சமன் 100க்கு எத்தனை வீதம்? நீங்க 100 ரூபா லோன் எடுத்தா ஒரு மாசத்துக்கு 3 ரூபா வட்டி கட்டணும். காரணம் மாதத்திற்கு என்று சொல்லிக்க, முன்னுக்கு வருஷத்துக்கு இல்லை மாதம். தர எடுத்த லோன் 2500 இப்படி போட்டு பெருக்கக்குள்ள ஒரு மாத வட்டி வரும். முன்னுக்கு என்ன வசனம் போட்டிருக்கோம்? 17 மாதம். ஸோ அதை மீண்டும் 17ஆல் பெருக்க வேண்டும். இது விளங்கி இருக்கும் உங்களுக்கு. இப்ப 2 பூஜ்ஜியமும் 2 பூஜ்ஜியமும் விட்டுப்பட்டா 25 3ஆல் பெருக்கினீங்கன்னா 75. வார விடைய 17ஆல் பெருக்கும் போது உங்களுக்கான அந்த கேள்விக்கான மொத்த வட்டி வரும் 7 5 35, 3 மிச்சம் 49 3 52, 5 7 இதை கூட்டிக் கொள்ளும் போது 7 5 12 ரூபா 1275. அப்ப 17 மாதத்துக்கான மொத்த வட்டி பணம் ரூபா 1275 என்று வரும். சில நேரம் 17 மாதத்துக்கு பிறகு செலுத்த வேண்டிய கடனில் இருந்து விடுபட வேண்டும் என்றால் செலுத்தப்பட வேண்டிய மொத்த பணத்தை கேட்டால் நான் ஏற்கனவே சொன்னது போன்று எடுத்த லோனையும் அந்த 17 மாதத்துக்கான வட்டியையும் கூட்டிக் கொள்ளும் போது அந்த கேள்விக்கான பதில் வரும். ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும். அடுத்த விடயத்தை பற்றி பார்ப்போம்.
இப்போ அடுத்த சிறிய தலைப்பை பாருங்க, வட்டி வீதம் காணல். அந்த வீதம் என்று சொன்னால் அந்த பெர்சென்டேஜ். அதுக்கு ஒரு சமன்பாடு போட்டிருக்கேன். வட்டி வீதம் சமன் எடுத்த கடன் கீழே வரும், மேலே ஓராண்டு வட்டி, ஒரு வருஷத்துக்குரிய வட்டி தான் வரும். சதவீதம் என்றால் 100 பெறுமதி. சில நேரம் மாத சதவீதம் கேட்டாலும் எடுத்த கடனின் மேல் மாத வட்டி, ஒரு மாத வட்டி தர 100. சரிதானே? ரைட். இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று எடுத்திருக்கேன்னு பாருங்க. ஓராண்டு எளிய வட்டி வீதம், ஓராண்டு எளிய வட்டி வீதத்தின் கீழ் 6000 கடனாக கொடுத்த ஒருவருக்கு 4 ஆண்டுகளுக்கு பின்னர் வட்டியாக, இது 4 வருஷத்துக்குரிய வட்டி, மொத்த பணம் இல்லை, 4 வருஷத்துக்குரிய வட்டி தான் 3600 என்று சொன்னால் அறைவிடப்பட்ட ஆண்டு எளிய வட்டி வீதம் யாது? அப்போ சமன்பாட்டில் எப்போ ஓராண்டு வட்டியை தான் கண்டுபிடிக்கணும். அப்போ தரப்பட்ட வட்டியை பாருங்க, 4 ஆண்டுக்கான வட்டி, 4 வருஷத்துக்கான வட்டி தான் 3600 என்று சொன்னால் ஒரு ஆண்டுக்கான வட்டி எவ்வளவு என்று பார்க்க வேண்டும். அப்போ 3600 4ஆல் பிரிக்கும் போது ஒரு வருஷத்துக்குரிய வட்டி 900 என்று வரும். 900. இப்போ கேள்வி ஆண்டு எளிய வட்டி வீதம் கேட்டால் சமன்பாட்டை பார்த்துக்கொள். எடுத்த கடன் 6000 கீழே வரும், ஒரு வருஷத்துக்கான வட்டி மேலே வரும், சதவீதம் என்பது 100 பெறுமதி. 100 பெறுமதி. இப்போ இதை சுருக்கி எடுத்த விட வரும் 2 0 2 0 வெட்டுப்படும். மேலுக்கு இருக்கிற ஒரு 0 கீழுக்கு இருக்கிற ஒரு 0 வெட்டுப்பட்டால் 96ஆல் பிரிக்கும் போது 15% என்று வரும். சதவீதம் தசத்திலையும் வரலாம், முழு எண்ணிலையும் வரலாம். ஸோ பிரித்து வாரதான் விடையாக இருக்கும். 96ஆல் பிரிக்கும் போது 15% ஆக இருக்கும். சரிதானே? மேலும் சில உதாரணங்களை பற்றி பார்ப்போம். தொடர்ச்சியான இரண்டாவது உதாரணத்தை பாருங்க. ரூபாய் 600 கடனாக பெற்ற ஒருவர் ஓர் ஆண்டு 3 மாதங்களுக்கு பின்னர் வட்டியாக ரூபாய் 135 செலுத்தினால் அறவிடப்பட்டுள்ள மாத வட்டி வீதம் யாது என்று கேட்கப்படுகின்றது. அப்போ இது மொத்த வட்டி தான் சொல்லப்படுதுன்னு. எத்தனை வருஷத்துக்கு? ஒரு வருடமும் 3 மாதம். ஸோ ஒரு வருடம் 12 மாதம், அங்கே 3 மாதம் இருக்கு. ஸோ மொத்தம் 15. அப்போ 15 மாத வட்டி தான், 15 மாத வட்டி தான் ரூபாய் 135 என்று சொல்லப்படுது. இதிலிருந்து உங்களுக்கு தெரியும் ஒரு மாத வட்டி பணம் எவ்வளவு என்று பார்க்கணும். 135 15ஆல் பிரிக்கும் போது ரூபாய் 9 என்று வரும். நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா 9 என்று வரும். ஆனால் கேள்வி என்ன? மாத வட்டி வீதம் எவ்வளவு என்று கேட்கான். உங்களுக்கு ஒரு சமன்பாடு ஆல்ரெடி சொன்னேன். எடுத்த கடன் 600, அது கீழே வரும், ஒரு மாத வட்டி மேலே வரும். ஸோ சதவீதம் என்றால் 100 பெறுமதி, பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு மாத வட்டி வீதம் வரும். அப்போ 2 0 2 0 வெட்டுப்படும். 9 6ஆல் வகுத்து பாருங்க, 3 தசத்தை வச்ச ஒரு 0 சேரும், 5 முறை 30 0. ஆகவே 1.5% மாத சதவீதம் வந்து 1.5% என்று கிடைக்கும். ஸோ தெளிவாக சுருக்கிக் கொள்ள வேண்டும். இதே போன்று கடைசி உதாரணம், ரூபாய் 8000 கடனாக கொடுத்த ஒருவருக்கு 2 ஆண்டுகளின் இறுதியில் கிடைக்கும் மொத்த பணம், 2 வருஷத்துக்கு பிறகு வட்டியும் எடுத்த லோனும் சேர்ந்துதான் 9680 என்று சொல்லப்படுது. ஆண்டு எளிய வட்டி வீதம் யாது என்று கேட்கான். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு கண்டுபிடிக்கணும் 2 ஆண்டுக்கான மொத்த வட்டியை பார்ப்போம். மொத்த வட்டி சமன் செலுத்திய பணம் 9680 எடுத்த லோன் 8000 கழிக்கும் போது 1680 வரும். இதிலிருந்து ஓர் ஆண்டு வட்டியை கண்டுபிடிக்க வேண்டும். 1680 2ஆல் பிரிக்கும் போது 840 ரூபாய் என்று வரும். ஒரு வருட வட்டி.
அப்போ வட்டி வீதம் கேட்டால் எடுத்த லோன் 8000 கீழே வரும், மேலே ஓராண்டு வட்டி, இது ஆண்டு வட்டி வீதம் கேட்கான். அப்போ ஒரு வருஷ வட்டி 840, சதவீதம் என்றால் 100 பெறுமதி, 100 பெறுமதி. இப்போ 2 பூஜ்ஜியமும் 2 பூஜ்ஜியமும் வெட்டுப்படும், மேல் பூஜ்ஜியமும் கீழ் பூஜ்ஜியமும் வெட்டுப்படும். 84 8ஆல் பிரிக்க வேண்டும். ஒரு முறை பூஜ்ஜியம் 4 கீழே இறக்கி அடங்காது, மேலே சைபரை போட்டால் பூஜ்ஜியம் கழிச்ச 4 மேலே சைபரை போட்டால் தசத்தை வச்சா இப்போ என்ன செய்யும், ஒரு சைபர் சேரும். 40 8 5 முறை 40 மீதி பூஜ்ஜியம். ஸோ 10.5%. அப்போ நீங்கள் 84 8ஆல் பிரிக்கும் போது தசத்தில் வரும். அப்போ 10.5% தான் இந்த ஆண்டு எளிய வட்டி வீதமாக இருக்கும். அப்போ இவ்வாறு தான் இந்த எளிய வட்டி வீதம் சம்பந்தமான பயிற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும். அப்போ இத்துடன் வட்டிங்கிறது முழுமையாக முடிவடையல்ல, உங்களுக்கு நேரம் இன்றைய நாளுக்கான இந்த நேரம் போதுமானதாக இருக்கும். அடுத்த வகுப்புல இந்த வட்டியில மீதி பகுதி 2 தலைப்பு இருக்கு, அந்த 2 தலைப்பையும் பற்றி பார்த்தோம் என்று சொன்னால் இந்த வட்டி என்ற பாடம் முழுமையாக முடிவடையும். அப்போ இப்போது சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தையும் உங்களோட பாடக்கோப்பியில தொடர்ச்சியாக எழுதி கொள்ள வேண்டும். இது சம்பந்தமான வேக் சீட் குழுமத்தினூடாக வழங்கப்படும். அந்த வேக் சீட்டையும் வழமை போன்று செய்து அனுப்புவதை போன்று அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு, கட்டாயம் இந்த ஆன்சரை செய்து அனுப்பக்கூட பிள்ளைகள் உங்களுக்கு வழங்கப்பட்ட சீரியல் இலக்கத்தை பதிவிட்டு எனது வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அனுப்பி வைத்துக் கொள்ளுங்க. அப்போது தான் உங்களை கரெக்ஷன் பார்த்து புள்ளிகளை பதிவு செய்வது எங்களுக்கு இலகுவாக இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் விளங்கி அந்த சீரியல் நம்பரோட உங்களுடைய வேக் சீட்டுகளை செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.